சர்க்கரை நோயை கட்டுப்படுத்தும் சிறந்த காய்கறிகள். சர்க்கரை நோய் உள்ளவர்கள் நார்ச்சத்து நிறைந்த காய்கறிகளை எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் இவை கூடுதல் ஊட்டச்சத்துக்களை விரைவில் நம் உடலுக்கு கொண்டு சேர்க்கும். அதிக காய்கறிகளை எடுத்துக்கொள்வது மிகவும் சிறந்தது. ஆன்டி ஆக்சிடென்ட்கள், வைட்டமின்கள், தாதுக்கள் போன்ற பல்வேறு வகையான ஊட்டச்சத்துக்களை கொண்ட காய்கறிகளை எடுத்துக்கொண்டால் சர்க்கரையின் அளவை கட்டுப்படுத்த முடியும். அதிக நைட்ரேட் சத்து கொண்ட காய்கறிகளை தேர்ந்தெடுக்க வேண்டும். இது இரத்த அளவை குறைக்குவதற்கு, இரத்த அழுத்த அளவை குறைப்பதற்கு உதவும். சரி, இப்போது எந்த காய்கறிகளை நாம் சாப்பிடலாம் என்று பார்ப்போம். நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு மறக்காமல் ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்கள். முதல் காய்கறி காலிஃப்ளவர். காலிஃப்ளவரில் மிக குறைந்த அளவு கார்போஹைட்ரேட்டுகள் இருப்பதால் இது நீரிழிவு நோய்க்கு மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்த உடல் எடையை குறைப்பதற்கும் உடல் எடையை சீராக வைப்பதற்கும் உதவுகிறது. நார்ச்சத்து, தாதுக்கள் மற்றும் வைட்டமின்கள் போன்ற பல்வேறு சத்துக்கள் இதில் இருக்கிறது. நார்ச்சத்து மற்றும் நீர்ச்சத்து அதிக அளவு நாம் எடுக்கும்போது வயிறு நிறைந்த உணர்வு நமக்கு தென்படும். தேவையில்லாமல் பசி வராது. இந்த காய்கறிகள் கிளைசெமிக் குறியீடு, அதாவது GI ஸ்கோர் குறைவாக இருப்பதால் இது இரத்த சர்க்கரை அளவை அதிகரிக்காது, மாறாக சீராக வைக்கும். பீட்ரூட்டில் அதிக அளவில் நைட்ரேட்டுகள் இருக்கிறது. இவை இரத்த சர்க்கரை அளவை குறைக்க உதவும். நீரிழிவு நோய் ஒருவருக்கு இருந்தால் அவர் அதிக எடை மற்றும் உடல் பருமனுடன் இருக்கும் பட்சத்தில் அவரது எடையை கட்டுப்படுத்துவதற்கும் குறைப்பதற்கும் இந்த பீட்ரூட் மிகவும் உதவுகிறது. உடல் எடையை குறிப்பாக கட்டுப்படுத்துவதற்கு ஒரு இயற்கையான பாதுகாப்பான வழி இந்த பீட்ரூட்டை தொடர்ந்து உட்கொள்வது இரத்த சர்க்கரை அளவை குறைக்கவும் சீராகவும் வைக்கும். கீரையில் வைட்டமின் A, C, E, K போன்ற பல்வேறு சத்துக்கள் இருக்கிறது. இரும்புச்சத்து, பொட்டாசியம், தயாமின், புரதம், போலேட், நார்ச்சத்து, கால்சியம் ஆகியவை அதிகம் இருக்கிறது. கீரையில் உள்ள கலோரிகளும் கார்போஹைட்ரேட்டுகளும் மிக குறைந்த அளவிலேயே இருக்கிறது. இதனால் கீரையை உட்கொள்ளும் போது அது இரத்த சர்க்கரை அளவை கட்டுக்குள் வைத்திருக்கும். கீரையை ஒரு வழக்கமாக உணவில் நாம் சேர்த்து கொண்டால் செரிமான ஆரோக்கியத்தை மேம்படுத்தவும் ஒட்டுமொத்த வளர்ச்சியையும் அதிகரிக்கும். கேரட் மாவுச்சத்து இல்லாத ஒரு காய்கறி. அதிக கார்போஹைட்ரேட்டுகள் இல்லை. இவை இரத்த சர்க்கரை அளவை அதிகரிக்காது. இதில் உள்ள பீட்டா கரோட்டின், ஆன்டி ஆக்சிடென்ட்கள், ஊட்டச்சத்துக்கள், நார்ச்சத்துக்கள் நம் உடலுக்கு நல்ல நன்மை தரும். இதில் உள்ள வைட்டமின் A ஒட்டுமொத்த செரிமான ஆரோக்கியத்தை மேம்படுத்தும். இன்சுலின் சுரப்பை ஒழுங்குபடுத்தும். வைட்டமின் B6 சத்து நிறைந்த ஒரு காய்கறி இந்த கேரட். நார்ச்சத்து இந்த சர்க்கரை அளவை சீராக வைத்திருக்கும். வெண்டைக்காயில் கலோரி அளவு மிகவும் குறைவாக இருப்பதால் இது இரத்த சர்க்கரை அளவை உயர்த்தாது. கனிமங்கள், நார்ச்சத்து, வைட்டமின்கள் அதிக அளவில் இருக்கிறது. மைரிசெடின் என்ற செல்களால் குளுக்கோஸை உறிஞ்சுவதை மேம்படுத்தும் இந்த வெண்டைக்காய். பீன்ஸ் பயறு வகைகளில் உடலில் ஒட்டுமொத்த ஆரோக்கியத்திற்கும் நோயை சிறப்பாக நிர்வகிப்பதற்கு இந்த பீன்ஸ் அதிகமான சத்துக்களை கொண்டிருக்கிறது. கிளைசெமிக் குறியீட்டு அட்டவணையில் மிக குறைவாக இருப்பதால் இரத்த சர்க்கரை அளவை உயர்த்தாது, மாறாக கட்டுக்குள் வைத்திருக்கும். வைட்டமின் A, C, K, போலிக் அமிலம், நார்ச்சத்து, இரும்புச்சத்து மற்றும் பச்சையம் போன்ற சத்துக்கள் இந்த பீன்ஸில் இருக்கிறது. இரத்த சர்க்கரை அளவை இவை அனைத்தும் ஒரு சீராக வைத்திருக்க உதவும். வெள்ளரிக்காய் சாப்பிடுவது உடல் ஆரோக்கியத்திற்கு மிகவும் நல்லது. சர்க்கரையை கட்டுக்குள் வைத்திருக்கும். மாவு சத்து மிக குறைந்த அளவிலும் நார்ச்சத்து அதிக அளவிலும் இதில் இருக்கிறது. இது ஒரு சிறந்த காய்கறி. குறிப்பாக
நீரிழிவு நோய் உள்ளவர்களுக்கு மிகவும் நல்லது. ஆரோக்கியமான உணவுகளுடன் தினமும் வெள்ளரிக்காயை சாப்பிடுவது இரத்த சர்க்கரை அளவை கட்டுக்குள் வைத்திருக்கும். இது இது ஆரோக்கிய வரம்பை விட குறையும் கார்போஹைட்ரேட்டுகள் ஏற்படுத்தும் அபாயத்தை இது தடுக்கும். அதிக நீர்ச்சத்தும் நார்ச்சத்தும் இருப்பதால் நீண்ட நேரம் வயிறு நிறைந்த உணர்வை தரும். திடீரென பசி அதுபோன்ற ஆசையை இது தூண்டாது. தக்காளி பழம் கேரட்டை போலவே மிகுந்த நல்ல குணங்களை வைத்திருக்கிறது. மாவுச்சத்து இல்லாத காய்கறி. அதிக கார்போஹைட்ரேட்டுகள் இல்லை. எனவே இரத்த சர்க்கரை அளவை கட்டுக்குள் வைத்திருக்கும். இதில் உள்ள பீட்டா கரோட்டின், பல்வேறு ஆன்டி ஆக்சிடென்ட்கள், ஏராளமான ஊட்டச்சத்துக்கள், நார்ச்சத்துக்கள் அடங்கியுள்ளன. குறைந்த அளவு கார்போஹைட்ரேட்டுகள் இருப்பதால் இரத்த சர்க்கரை அளவை சீராக வைத்திருக்கும். இந்த காய்கறிகளை நாம் தினமும் உணவில் சேர்க்கும் போது நீரிழிவு அதாவது சர்க்கரை நோயிலிருந்து நாம் கட்டுக்குள் வைத்திருக்கலாம். நம் உடல் ஆரோக்கியமாக இருக்கும்.